ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கைரளி உலகம். இந்த பலா மரத்தை பாருங்கள். அதோட ஹைட்டு வந்து ஒரு 7 அடி 8 அடிக்கு போயிருக்குது. அதோட மரத்தோட தண்டு இவ்வளோ தான் இருக்குது. ஒரு சின்ன அளவு தான். அதில் ஒரு ஜான் அளவில் ஒரு பலாப்பழம் விளைஞ்சிருந்தது. இதை அறுத்தரலான்னு சொல்லி அதை அறுத்து கட் பண்ணுறேன். இது இன்றைக்கி செய்கிறதுக்கு காரணம் என்ன, இதை அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, இது ஜான்வரியில் எடுத்தது தான். ஜான்வரி 15-20 தேதிகளுக்குள்ளே எடுத்த ஒரு பலாப்பழம். இந்த மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு காரியங்களையும் வீடியோ எடுத்து நான் வச்சுருவேன். அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருதோ அப்போ வந்து ஒரு காரியங்களும் எடுத்து அப்லோட் பண்ணுறது. அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ யூடியூப்பில் 2 நாளாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர் யார் அப்படிங்கிறத காமிச்சது. அப்போ பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்க அதில் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இனி தெரிஞ்சவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தெரியாதவங்க நிறைய பேர் அதில் இருக்குது. அப்போ நான் நினச்சேன், என்ன முன்ன பின்ன தெரியாதவங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு அவங்களோட மைண்டில் எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் இந்த இனிப்புள்ள ஒரு பலாப்பழத்தை வந்து இந்த ஒரு தருணத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை குறித்து நிறைய பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் இதே மாதிரி தான் லைஃப்பில் நம்ம எங்கேயோ ஒரு வழி யாத்திரை சமயத்தில் போகிறவங்களா இருக்கும், நமக்கு ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்கிறது. அது ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக, லைஃப் லாங் பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட சில சமயம் ஆவாங்க. அது மறக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இப்போ காலப்போக்கில் இப்போ மொபைல் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால பரவாயில்ல. அந்த காலத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. லேண்ட்லைன் இருந்தது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒரு லேண்ட்லைன் தான். நான் பாருங்கள், கட் பண்ணுறதை விட என் வாய்க்குள்ளே போகிறது தான் ஜாஸ்தியாக. எனக்கு உள்ளதுலேயே பிடிச்ச பழம் பலாப்பழம், சீத்தாப்பழம், அந்த மாதிரி நல்ல இனிப்பான பழங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இது கிடச்ச உடனே இந்த வருஷத்தில் இது ஒரு 2வது தடவை கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். இனி தான் பலாப்பழ சீசன் வந்துட்டுருக்குது. இப்போ ஏப்ரல் ஆயிடுச்சுல்ல, ஜான்வரியில் இது கிடச்சது. அது வெயில் சூடு பயங்கரமாக இருந்ததுனால அது கொஞ்சம் ஒரு சைடு அந்த பலா காயோட தோலோடையே ஒட்டிட்டு அது ஒரு ரஃப்பாக தான் இருந்தது. ஆனால் நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. அந்த இத்தினோண்டு மரத்தில் எவ்வளோ அழகான ஒரு பலாக்காய் கிடச்சிதுன்னு நானும் நினச்சேன். இது வந்து ரொம்ப சத்துள்ளது. இதில் வந்து நிறைய பலகாரம் பண்ணுவாங்க கேரளாவில். ஏன்னா எல்லா வீட்லேயும் முக்கால்வாசி இருக்கும். ஒரு ஜாமானையும் பேஸ் பண்ணுற ஒரு டைப் இல்லை மலையாளி மக்கள். அவங்க வந்து எப்படினாலும் காயாக இருந்தாலும் பழமானாலும் வெறும் இந்த செங்காயாக இருந்தாலும் ஒன்றொன்றுத்துலேயும் ஒரு வெரைட்டி பண்ணி சாப்பிட்றது. அது மட்டும் இல்லை, நல்ல ஏழை மக்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தாலும், முந்தி கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து மற்ற கண்ட்ரிக்கு போகிறாங்க. கனடாவும் யூகேவும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படி பெரிய பெரிய ராஜ்யத்துக்கு போகிறது இவங்களுடைய பழக்கமாக இருந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஏழ்மையான மக்கள் வந்து இந்த பலாக்காயும் கப்பை இருக்குல்ல, மரவள்ளிக்கிழங்கு, அதெல்லாம் தான் அவங்களுடைய வயிறு நிறைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆகாரமாக இருந்திருக்குது. ஏன்னா இங்கே வந்து 10 மாதத்துக்கு கூடுதல் மழை பெய்யறதுனால விவசாயம் எல்லாமே பாதிக்கப்படும், தொழில் பாதிக்கப்படும். கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க மோஸ்ட்லி இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் கூலி எல்லாம் பாதிக்கப்படும். இந்த மழை பெஞ்சிட்டே இருந்தால் எப்படி போக முடியும்? ஒரு 3 மாதம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வந்து இங்கே வந்து நல்ல மழை பெய்கிற காலம். அந்த 3 மாதமும் மக்கள் நல்லா கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் எல்லாம் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி இது பழைய காலத்தில் சொல்கிறேன் நான், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கும் முன்னால் நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கப்பையும் மரவள்ளிக்கிழங்கும் இந்த சக்கையும் தான் வேக வச்சு ஒரு பதார்த்தங்களாக சாப்பிட்டு வயிறை நிறைச்சிட்டு இருந்தது. ஏன்னா வயிறு ஒரு முக்கியமான ஒரு இடத்த வகிக்குதில்லை. ஏன்னா வயிறு என்ன பண்ணாலும் வயிறை எப்படி பசி இல்லாமல் போக்குறது? பசி ஒரு இன்றியமையாத ஒரு இதாகிப்போச்சு மனுஷனுக்கு. அதனால் முக்கியமான ஒரு உணவு வேணும். அப்போ வந்து இது நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ இருந்தாலும் இப்படி கேரளாவில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இப்போ வந்து சக்கையும் மாங்காயும் தேங்காயும் எல்லா இடத்துலையும் இருக்குது. இல்லைன்னு சொன்னாலும் யாருக்கும் ரொம்ப ஒன்றும் ஆசை தீர சாப்பிட்ற மாதிரி ஹெல்த் இல்லாமல் ஆகிப்போச்சு. ஏன்னா டயபெட்டிக் வந்து ரொம்ப சீக்கிரமே எல்லாருக்கும் வந்துடுது. அதனால் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி சாப்பிட முடியாது. எல்லாமே லிமிட்டட் ஆயிடுச்சு. காலம் அப்படி ஆகிப்போச்சு. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடிய ஒரு சிச்சுவேஷன் ஆகிப்போச்சு.
இது முதல்லேருந்து வந்தால் பூ பூத்து சின்ன பிஞ்சான உடனே இந்த ஒரு ஜான் அளவு, இது வந்து ஹைப்ரிட் பலா மரமாக இருந்தது, அதனால தான் இவ்வளோ இத்தனோன்லேயே இது காய்ச்சி பழம் தந்துருக்குது. நாட்டு மரத்தில் வந்து சின்னதாக ஒரு ஜான் 1.5 ஜான் ஆகும்போதே அதை வந்து பறித்து தோலெல்லாம் செத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி பானையில் போட்டு வேக வச்சு அப்புறம் அதை பொடி பண்ணி கட்லெட் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். பொடி பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணிவிட்டு அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றலாம், இல்லாட்டி கொத்தி அரியலாம். அப்படிலாம் பண்ணி அதை ஒரு பொரியல் பண்ணலாம், குழம்பு பண்ணலாம், புளிக்குழம்பு மாதிரி, அப்புறம் தேங்காய் அரைச்ச குழம்பு மாதிரி அப்படிலாம் பண்ணலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. அது போக அது விளைஞ்சதுக்கப்புறமேலு நல்லா விளைஞ்சதுக்கப்புறமேலு அதில் வந்து சிப்ஸ் பண்ணலாம். இந்த சொலையை எடுத்துகிட்டு சொலையோட தலை சைடும் வால் சைடும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 mm அளவுக்கு கட் பண்ணால் அந்த பலாச்சொலை வந்து ஒரு நீளமாக ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். அப்புறம் அதை திருப்பி பிடிச்சிட்டு சொலையை 2ஆக கீறிட்டு அந்த சைடும் இந்த சைடும் கட் பண்ணோம்னா நீளமாக ஒரு சிப்ஸு, கப்பை சிப்ஸு நீளமாக வறுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வறுக்க முடியும். அதுக்கப்புறமேலு செங்காயாக இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு கூட்டு மாதிரி, அதுதான் நான் சொன்னேன்ல ஏழை மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய உணவாக இருந்திருக்குது. அதை வந்து ஒரு கூட்டு மாதிரி கப்பை வேக வைக்கிற மாதிரி இந்த சக்கையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சக்கை அப்படின்னு சொன்னால் பலாப்பழம், இந்த பலாப்பழத்தையும் அப்படி வேக வச்சு செங்காயாக இருக்கும்போது அப்போ எந்த ஒரு ஃப்ரூட்டையும் வேக வச்சா ஒரு சிறிய புளிப்பு வந்து சேரும். ஆனால் நேந்திரம்பழம் மட்டும்தான் நல்ல கரெக்டான இனிப்புக்கு வரும், மற்ற இதெல்லாம் ஒரு புளிப்பு. ஆனால் ஒரு செங்காயாக இருக்கிற அந்த பலாக்காயை எடுத்துகிட்டு பொரியல் பண்ணோம்னா இந்த கூட்டு மாதிரி ஒன்று குழஞ்சிருக்கும், களி மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டு. அது வந்து செங்காயாக இருக்கிறத செய்யும்போது ஒரு நல்ல இனிப்பும் ஒரு லைட்டு புளிப்பும் சேர்ந்து ஒன்று நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு வெரைட்டி. அப்புறமேலு பழத்தை வந்து சக்கை புட்டு செய்வாங்க. அப்புறம் வந்து சக்கை அடைன்னு சொல்லிட்டு சக்கை பழத்தை நல்லா குழச்சிட்டு அதில் அரிசி பொடி புட்டு மாவு இருக்கும், அது தேங்காய், ஏலக்காய், ஜீரகம் போட்டு குழச்சி இலையில வந்து தட்டி ஆவியில் வேக வைக்கிறது. அது ஒரு பயங்கர டேஸ்டானது. அப்புறம் கிராம்பு மரத்தோட இலையில வந்து, கிராம்பு இல்லை பட்டை மரத்தோட இலையில வந்து கும்பலன்னு சொல்கிற ஒரு கும்பளப்பம்னு சொல்லுவாங்க, அது ஒரு வெரைட்டி. அப்புறம் வந்து இந்த பலாப்பழத்தில் வந்து பாயசம் கூட செய்யலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது நல்ல இனிப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் மண்டை வெல்லத்தையும் சேர்த்து தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம சிறுபயிறு பருப்பும் கூட சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பலாப்பழத்தை குறித்து உள்ள காரியங்கள் இவ்வளோதான். என்னோடய இனிய சப்ஸ்கிரைபருக்காக இதை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.